உண்மை என்னன்னா, இது ஆழமான ஒரு சத்தியம். நமக்குள்ள 3 சக்தி இருக்கு. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இச்சா சக்தினா செயலை செய்யணும்ன்ற அந்த ஆசை. கிரியா சக்தினா செய்கின்ற வேகம், செய்கின்ற தன்மை. இந்த செயலை செய்யணுங்கிற அந்த இச்சா சக்தி தெளிவா இருக்குமானா, எவ்வளோ கிரியா சக்தியா அது வெளிப்பட்டாலும் டயர்ட்னஸ் வராது. நம்முடைய குறிக்கோளும் செய்ய வேண்டிய நோக்கமும் தெளிவா மாறிடுச்சுன்னா டயர்ட்னஸ் வரவே முடியாது. உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆழமான இந்த சத்தியம், உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில டயர்ட்னஸ் இருக்குனாலே எங்கேயோ ஒரு பெரிய பிரச்சனையை நீங்க ஒளிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய பிரச்சனையை ஒளிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் உங்களுடைய குறிக்கோளை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையின் போக்கை பற்றியும் தெளிவாக இருப்பீர்களானால் டயர்ட்னஸே இருக்க முடியாது. கிருஷ்ணன் அதை தான் சொல்றாரு. மூலகங்களிலும் எனக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, அடையப்பட வேண்டியது ஒன்றுமில்லை, ஆயினும் கூட நான் செய்து கொண்டே இருக்கின்றேன்.